நம்பிக்கை எதுவும் இல்லையா? பாகம் 3. நம்பிக்கையே இல்லை, இனி ஒருபோதும் நீ நடக்க மாட்டாய். நம்பிக்கை எதுவும் இல்லையா? நீ இனிமேல் நடக்க மாட்டாய் என்பது நம்பிக்கையற்ற ஒரு நிலை. இயேசு திமிர்வாதத்தினால் பாதிக்கப்பட்டிருந்த மனிதனை மன்னித்து குணமாக்கினார். லூக்கா 5 வசனங்கள் 17 முதல் 26 வரை. பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளிலுள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்து கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியாய் இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவ தூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ, எழுந்து நடவென்று சொல்லுவதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி, அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். நம்பிக்கை இல்லாத அனைவரும் இயேசு கிறிஸ்துவிடம் இன்றே வாருங்கள் என்று தேவன் வருந்தி அழைக்கிறார். மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்கள் பாவங்களில் இருந்து உடனடி மன்னிப்பை பெற்றிருக்கின்றனர். அவர்கள் பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்படுவோம் என்ற நிச்சயத்துடன் இப்போது காத்திருக்க முடியும். அங்கே நம் வேதனை மற்றும் நோய்கள் முற்றிலுமாக குணமாக்கப்படும். பரிபூரண மகிழ்ச்சி, பரிபூரண சரீரம், பரிபூரண உறவு மற்றும் முடிவில்லாத பரிபூரண அன்பு.